டேரக்டர் சார் வந்து அடிக்கடி கேட்பாரு, என்ன தாண்டா பண்ணி நீ டேரக்டர் ப்ரொடியூசர் சார் மைக்கி வச்சிருக்கேன்னு. ஐயோ சத்தியமாக எதுவுமே இல்லை. நான் டேரக்டர் சார்கிட்ட பேசின அளவுக்கு கூட வந்து பண்ணணும், ப்ரொடியூசர் சார்கிட்ட பேசினது கிடையாது. பட் அவ்வளோ அன்பு. ஏன் இவ்வளோ அன்பு? ஆனால் அந்த அன்புக்கு ரொம்ப நன்றி. அந்த அன்புக்கு எப்போவுமே நான் உண்மைக்குரியவனாக இருப்பேன். டீசர்லேருந்தே நான் ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிட்டேன். காரணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறணும். நம்மளை நம்பி வந்து நம்மளை நம்பின்னு சொல்லக்கூடாது, டேரக்டர் சார் நம்பி தான். ஸோ வந்து சார் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணியிருக்காரு. பட் ஈவன் வந்து நம்மளையும் நம்பி வந்து பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்க. ஸோ அது ரிஸ்க்குன்னே சொல்ல விடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம். மீடியா நண்பர்களான நீங்களும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கிஷோர் சார் என்னங்க நடிப்பு, அடா அடா அடா. ஆக்சுவலிங்க நான் வந்து நிறைய லேர்ன் பண்ணுவேன். ஏன்னா இதுதானுங்க நம்ம ஃபஸ்ட்டு மூவி. நிறைய நர்வஸ்னஸ் இருந்தாலும் நிறைய லேர்ன் பண்ணுவேன்னா, அந்த மாதிரி வந்து பண்ணால் நிறைய லேர்ன். ஃபஸ்ட்டு சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறோம். ஸோ ரோல் ஆகிடுச்சு, ஆக்ஷன் சொல்லிட்டாங்க. திடீர்னு சார் வந்து கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. நான் வந்துட்டு என்னடா திடீர்னு கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு வேலை எதாவது கட் எதாவது பண்ணிட்டாங்களா, நம்ம தான் கவனிக்கலையா அப்படின்னு. அதுக்கப்புறம் சார் அப்படின்னார். பார்த்தா அதுதான் டைலாக். எவ்வளோ இயல்பாக பேசினார். அதெல்லாம் பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நன்றி சார். அண்டு எங்கள் அஸ்வின் விநாயக மோதி சார், அண்ணனோட மியூசிக் பயங்கரமாக இருந்துச்சு. அதுலேயும் வந்து பண்ணால் செகண்ட் ஹாஃபில் அப்பா ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, நாங்கள் நமக்கு நம்மளே ஹீரோவை பார்க்கும்போது அது கொஞ்சம் ஓவராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும்.